எல்லாருக்கும் இனிய தைப்புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழருக்கு வந்து 3 புது வருஷம் இருக்கேன. ஜனவரி 1, ஜனவரி 14, ஏப்ரல் 14 என. வேற எந்த இனத்திலையும் 3 இருக்காண்டா எனக்கு ஒரு டவுட் தான். பொதுவா 2 இருக்கிறது. ஏனென்றா ஒவ்வொரு இனத்துக்கும் அவைக்கான ஒரு தனி கேலண்டர் இருக்கு. அதன்படி ஒரு நியூ இயர். இப்போ இந்த ஜனவரி 1 உலகமே கொண்டாடுற ஒரு புது வருஷம். ஆனா உண்மையாவே ஜனவரி 1 தான் புது வருஷம் துவங்குறதா? எங்களுக்கு புது வருஷம்னா சித்திரை புத்தாண்டு தான். ஏப்ரல் 14. உண்மையாவே வெஸ்ட்ல வந்து ஏப்ரல் 1 தான் நியூ இயரா இருந்தது. ஏனெண்டா ஸ்ப்ரிங் டைம் தான் ஒரு வருஷங்கள் துவங்குறதுக்கான ஒரு டைமா இருக்க வேண்டிய காலம். அது ஏன் ஜனவரிக்கு மாத்தினாங்கன்னு தெரியாது. ஏப்ரல் 1 தான் நியூ இயரா இருந்தது. அதை வந்து ஏப்ரல் ஃபூல் ஆக்கி போட்டு ஜனவரி 1 நியூ இயர் ஆக்கி தான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஏப்ரலில் தான் வரணும் வருஷம் எல்லாருக்கும். ஸ்ப்ரிங் டைமில் தான் மரங்கள் எல்லாம் திரும்ப முளைக்க துவங்குறது, பூக்கள் அப்படி என்று உருவாகிறது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் டேட்டாக இருக்கணும் இயற்கையின்படி. ஸோ அப்படி தான் இருந்தது. அது ஏன் மாற்றினவங்களன்னு எனக்கு வடிவாக தெரியாது அந்த கதை. ஸோ ஏப்ரல் 1 இருந்த நியூ இயரை ஜனவரி 1 ஆக்கி போட்டு கொண்டாட துவங்கினாங்க ஃபர்ஸ்ட் வெஸ்ட்டில். ஆனால் இந்த 2 மாதத்துல நாங்கள் 14ஆம் தேதி எடுத்திருக்கிறோம் அவங்களோட நியூ இயரா. ஏனது நாங்கள் முதல்ல ஒரு வீடியோவில் பார்த்து நாங்கள் அந்த மூன் சர்க்கிளை பற்றி மூன் சர்க்கிளை வச்சு தான் மந்த் உருவாகுது. ஸோ 28 டேஸ் தான் ஒரு மந்த்துக்கு இருக்கணும்ன்றது. ஸோ 14ன்றது அதுண்ட அரைவாசி ஏன்னா. ஸோ அந்த அரைவாசியை தான் நாங்கள் முதலாவது நாள் எடுக்கிறோம். வெஸ்ட்டில் வந்து அதுண்ட முதலாவது நாள் எடுக்கிறாங்க. ஏன் இந்த 14ஆம் தேதியை நாங்கள் சூஸ் பண்ணுறோம் 2 வருஷத்துலையும்? ஜனவரியில் நாங்கள் 14 எடுக்கிறோம், ஏப்ரல்லையும் நாங்கள் 14 எடுக்கிறோம். ஏன் எனக்கு தெரியாது உண்மையாக. ஸோ 2 மாதத்துல நாங்கள் ஏன் 14ஆம் நம்பர் எடுத்து வச்சு நியூ இயராக கொண்டாடுறோம்? 1ஆம் தேதி ஏன் எடுக்கல? தேதியில் ஏதாவது மாற்றம் வரணுமா? இது வந்து எனக்கு கொஞ்சம் காலமாக இருந்த ஒரு டவுட் தான். எனக்கு இது வரைக்கும் அதுக்கு விட கிடைக்கல. உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்போ நாங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் தான் வருஷம் துவங்க வேண்டிய மாதம். இந்த பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் உலகத்தை கொலனைஸ் பண்ணிக்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கேலண்டரை கொடுத்து 1ஆம் தேதி என்று சொல்லி ஜனவரியை கொண்டு வந்து நியூ இயராக கொண்டாட வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே நடந்த ஒரு அரசியல். ஆனால் சில நேரம் நான் ஜோதிச்சு பார்ப்பேன், இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு நாள்லையாவது முழு உலகமும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கொண்டாடுது. அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் சந்தோஷப்படணும். எத்தனை விஷயங்களை நாங்கள் பிரிஞ்சிருந்து அடிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு ஜனவரி 1 நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோம் உலகம் ஃபுல்லாக. அந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் மனசை தேர்த்தி கொள்ளலாம். உலகமே ஒரு விஷயத்துக்காவது ஒன்றா நிற்குதுன்னு சொல்லி. ஆனால் ஏப்ரல் தான் வருஷம் துவங்க வேண்டிய மாதம். அது மட்டும் எனக்கு ஷுவராக தெரியும். ஆனால் நாங்கள் ஏன் ஏப்ரல் 14 பிக் பண்ணி வச்சுருக்கிறோம், ஏப்ரல் 1 எடுக்காமல்? அது எனக்கு இருக்கிற ஒரு டவுட். அதே மாதிரி ஜனவரியிலேயும் 14 நாங்கள் பிக் பண்ணியிருக்கிறோம். ஏன்? எனிவன்?